ஹாய் அமீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜின்னோட பர்த்டே ஸ்பெஷல் ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் அதே மாதிரி இன்றைக்கி வேர்ல்டு ஃபுல்லாக நம்ம வேர்ல்டு வைட் ஹேண்ட்ஸம் ஜின்னுக்கு பர்த்டே செலிப்ரேஷன் நடந்துகிட்ருக்கும்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய சின்ன எஃபோர்ட் தான் இந்த ஒரு ஒன் ஷாட். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிம்சக் ஜின்க்கு வந்து நம்ம விஷ் பண்ணிடலாம். ஹாப்பி பர்த்டே வேர்ல்ட் வைட் ஹேண்ட்ஸம். நீங்கள் எப்போவுமே இதே மாதிரி ரொம்ப நாட்டியாக ஸ்வீட்டாக ஹாட்டாக எப்போவுமே வந்துட்டு உங்களோட சைல்டான பிஹேவியர் எப்போவுமே எங்களுக்கு தரணும்னு நான் கேட்டுக்கிறேன். அண்ட் உங்களோட வண்டர்ஃபுல்லான மெஸ்மரைசிங்கான வாய்ஸ் வச்சு நிறைய சாங்ஸ் இன்னும் நிறைய 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 அச்சீவ்மெண்ட்ஸ்க்கு நீங்கள் போகணுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ விஷ் யூ த ஆல் த பெஸ்ட். ஸோ நான் சொல்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக எப்படியோ தெரிய போகிறது இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பட் இருந்தாலும் என்னோடய சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நான் சொல்லிக்கிறேன், ஓகேவா? ஸோ அமீஸ், நீங்களும் ஃபீல் பண்ணாதீங்க. உங்களோட விஷஸை வந்து நீங்கள் நம்மளோட கமெண்ட் செக்ஷன் நம்ம சேனலில் வந்து நீங்கள் போடுங்க, ஓகேவா? ஸோ அதை நான் பார்க்குறேன். ஸோ வாங்க அப்படி டேரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒரு சின்ன இன்ட்ரோவோட ஒயின் வந்துட்டு ஆக்சுவலி ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். அவங்க வந்துட்டு கொரியாவில் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதாவது சாரா யாரா, அவங்க 2 பேர் ட்வின்ஸு. சாரா யாராவோட அம்மா அப்பா வந்து அந்த குழந்தைங்க 2 பொண்ணுன்னு தெரிஞ்சோன்னே ஹாஸ்பிட்டல்லே விட்டுட்டு போயிருப்பாங்க. ஸோ அதனால் உங்கள் அப்பா தான் வந்து அவங்க 2 பேருமே தூக்கிட்டு வந்து வளர்த்திருப்பார். ஸோ நீங்கள் 3 பேருமே வந்து சிஸ்டர்ஸ் மாதிரி வளர்ந்துருப்பீங்க. நீங்கள் பிறந்த அதே டேட்டில் தான் அவங்களுமே பிறந்திருப்பாங்க. ஸோ அவங்கள தான் உங்களோட ஃபேமிலி. ஸோ அப்படியே நம்ம கிம் சாக் ஜினோட இன்ட்ரோ பார்த்தோம் அப்படின்னா, அவர் வந்து ஒரு மாஃபியா. அவருக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகி ஒரு குட்டி பையன் இருக்கான், ஓகேவா? ஸோ அதே மாதிரி அவர் வந்து ஒரு சிஇஓவாகவும் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. ஸோ இந்த ஸ்டோரிக்கு என்ன இன்ட்ரோ போதும்னு நினைக்கிறேன். பேலன்ஸ் நம்ம ஸ்டோரிக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே வயனும் சாரா யாரா 3 பேரும் சேர்ந்து காலேஜுக்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. அப்போ என்ட்ரு ஆகும்போது 2 பசங்க வந்து, ஹாய் சாரா, ஹாய் யாரா, ஹாய் வயன், எப்படி இருக்க? ரொம்ப நாள் கழித்து நம்ம வந்திருக்கோம்ல, லீவ்லாம் முடிஞ்சு நம்ம ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணியிருக்கோம். ஆமாம் கெல்வின், நீங்கள் எப்படி இருக்கீங்க? எப்படி போச்சு உங்களுக்கு வெக்கேஷன்லாம்? நல்லா போச்சு சாரா. உனக்கு எப்படி போச்சு? ஏதோ போச்சுடா. நாங்கள் எல்லோரும் இந்தியா போயிருந்தோம்ல, ஸோ அப்படியே இந்தியாவில் போயிட்டு ஜாலியாக எங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இப்போ தான் வரோம். ஸோ நேத்தான் வந்தோமா, அதுக்குள்ளே காலேஜுன்னு கஷ்டமாக இருக்குது. சரி இந்தியா போனீங்களே, என்ன வாங்கிட்டு வந்தீங்க? அதுவா கேளின், நாங்கள் உங்களுக்கு நிறைய கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கோம். அப்படியா, என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி யாராவை பார்த்து கேட்குறான். யாரா வந்துட்டு, இந்தா பொடி, நீயே ஓப்பன் பண்ணி பாரு. சரி நானே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு உட்காரான். ஒயன், நீ என்ன வாங்கிட்டு வந்த? நாங்கள் 3 பேரும் தான் சேர்ந்து வாங்கிட்டு வந்தோம். ஓ சரி. அப்புறம் ஜாரா அவன்கிட்ட ஒன்று சொல்லணும்டி. என்னடா, என்ன சொல்லணும்? அது வந்து இன்னைக்கு காலையில் மானசாவை பார்த்தேன். மானசாவா? என்னோடய எக்ஸு. ஓ, அதுக்கு இல்லை, நான் உன்கிட்ட இதை பற்றி நான் ஃபோனில் சொல்லியிருக்கணும், ஆனால் நான் சொல்லலை, மன்னிச்சிடு. பரவாயில்லடா, எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது, அதனால தானே 2 வருஷமாக லவ் பண்ணுறேன். சரி சாரா, சரிவா நம்ம போகலாம் அப்படின்ட்டு அவன் கூப்பிட்டுட்டு போகிறான். யாரை வந்துட்டு கெல்வினை பார்க்குறா. நீங்களும் கெல்வினை பார்க்குறீங்க. சாராவும் கெல்வினை கையை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இங்கே யாராவும் நீங்களும் முஞ்ச பார்த்துக்கிறீங்க. அப்போ கெல்வின் வந்துட்டு, யாரா நீ வரியா இல்லையா? நான் போகிறேன், இங்கேயே நின்றுட்டுருக்க முடியாது. இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே போயிடுறான். நீங்கள் அப்படி பாவீங்களா, 2 பேரும் இப்படி கழட்டி விட்டுட்டு போயிட்டீங்க. அப்பா என்னடி சொல்லி அமிச்சார் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கீங்க. ஸோ அப்போ வந்துட்டு உங்கள் கிளாஸ் டாப்பர் ஜூனா அவள் வந்துட்டு, ஹே வயன், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டி, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். எப்படி போச்சு லீவ்லாம்? ஏதோ போச்சு. அப்புறம் கேள்விப்பட்டேன் நீ இந்தியா போனேன்னு சொல்லிட்டேன். ஆமாம், போயிட்டு இப்போ தான் வந்தேன், நேற்று தான் வந்தேன். ஓ, டயர்டாக இருக்கும்ல, ஏன் காலேஜ் வந்தேன்? இல்லை, ஃபர்ஸ்ட் டேவே எதுக்கு லீவ் போடணுன்னு சொல்லிட்டு தான் வந்துட்டேன். சரி வா நம்ம போகலாம் அப்படின்றா. நீங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. ஆக்சுவலி ஜூனா வந்துட்டு உங்கள் கூட ரொம்ப க்ளோஸு. லைக் மற்ற கிளாஸ் டாப்பர் மாதிரிலாம் அவள் இருக்கவே மாட்டா. நீங்கள் 2 பேரும் ஒரே ஸ்கோரிங்ஸ் தான் எப்போவுமே இருப்பீங்க. ஆனால் உங்களுக்குள்ளே எந்த போட்டி போகாமல் அதெல்லாம் இருக்காது. ஸோ ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பீங்க. ரொம்ப ஜாலியாக பேசிவிட்டு நீங்கள் 2 பேரும் உள்ளே போகிறீங்க. ஸோ அப்போ போகும்போது, ஹே உனதா, எக்ஸ்கியூஸ் மீ. யார்? ஒயன் தானே நீ? நான் தான் ஒயன். நீங்கள் யார்? என் பேர் சாம்.
நான் உன்னை லவ் பண்ணுறேன். ஆல்ரெடி உனக்கு 2 வாட்டி லெட்டர் அனுப்புனேன். நீ எதுவுமே எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல. ஓ, அந்த லெட்டர் நீங்கள் தான் அனுப்புனீங்களா? ம். ஸோ உங்ககிட்ட என்னோட லவ்வை நேரடியாகவே கன்ஃபஸ் பண்ணலான்னு தான் வந்திருக்கேன். ஐ லவ் யூ. எஸ், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல. பட் ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் லவ். உன்னை நான் இன்ட்ரெஸ்டடாக அதெல்லாம் கேட்கல. நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீயும் என்னை லவ் பண்ணுற, அவ்வளோதான். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் என்னை ஃபோர்ஸ் பண்ணுறீங்க. நான் லவ்லாம் இந்த மாதிரி ஃபோர்ஸ்லாம் பண்ணி வர வைக்க முடியாது, எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு மெச்சூர்டாக யோசிங்க. தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்புறீங்களா? ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. அவன் வந்துட்டு ஓ, அந்த அளவுக்கு ஆகிடுச்சா, சரி ஓகே, நான் இப்போ வேணால் போகலாம், ஆனால் திரும்ப உன்னை வந்து பார்ப்பேன். அப்போ நீ என்னை லவ் பண்ணலன்னா நடக்கிறதே வேறு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு அவன் பாட்டு போயிடுறான். நீங்கள் யாரா இவன் மொதல் நாளே வந்தான், லவ் சொன்னான், பைத்தியக்காரனாக இருப்பான் போல், கன்ஃபஸ் பண்ண கூட தெரியல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் முழிச்சிட்ருக்கீங்க. அப்போ ஜீவனா வந்துட்டு மயன் நீ வா, நம்ம கிளாஸ்க்கு போகலாம். இந்த மாதிரி பொறுக்கி பசங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க. நீ வா, அன்றைக்கி நம்மளோட ஃபர்ஸ்ட் டே காலேஜ் ப்ரொஃபஸர் வேறு உன்னையே நீ வந்து மீட் பண்ண சொன்னார். இந்த வரண்டி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஜூனா 2 பேரும் வந்து உள்ளே போகிறீங்க. ஸோ கிளாஸ்க்குள்ளே போயினா நம்ம கெல்வினும் ஜாராவும் ஒன்றா உட்காந்துருக்காங்க. கெலினும் யாரோ ஒன்றா உட்காந்துருக்காங்க. இதை பார்க்க உங்களுக்கு அப்படியே வயிறு எரியுது. நீங்கள் அடிப்பாவீங்களா, நீங்களாம் என் கூட தானடி வந்தீங்க, இத்தனைக்கும் நீங்களாம் என் சிஸ்டர்ஸ், என் ஃப்ரெண்டு வேறு, 3 பேரும் ஒரே கிளாஸில் படிக்கிறோம். ஆனால் இப்படி என்னை கழட்டி விட்டு வந்துட்டு உங்கள் பாய் ஃப்ரெண்டோட ஜாலியாக இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்ருக்கீங்க. அதுக்கு ஜூனா வந்துட்டு இவன் என்னடி, இல்லை நீ ரொம்ப வயிறு எறிகிற போல், வெளியே நல்லாவே தெரியுது. ஓ, தெரியுதா, சரி சரி அதெல்லாம் விடு, எதுக்கு நம்மளை சார் வர சொன்னார் தெரியல, வா போய் பார்க்கலாம் என்னென்னு. வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவ்வளோ உங்கள் ப்ரொஃபஸரோட இதுக்கு தான் போகிறீங்க. ஸோ அங்கே போனால் ப்ரொஃபஸர் வந்து உட்காந்துட்ருக்காரு. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் கமென் சார். ஒயன் ஜூனா நீயும் வந்திருக்கியா? ஓகே, உங்களோட ரிசல்ட்ஸ் எல்லாம் எப்படி ட்வின் சிஸ்டர்ஸ் மாதிரி வருது? 2 பேரும் ஒரே மாதிரி மார்க் எடுத்திருக்கீங்க. ஓ, அதுவும் லாங்குவேஜ்லலாம் 2 பேரும் சேம் டு சேம். என்ன பார்த்து எழுதுனீங்களா? சார் அதெல்லாம் இல்லை சார், நாங்கள் பார்த்துலாம் எழுத மாட்டோம். பிகாஸ் ஜூனாவோட ரோல் நம்பரும் என்னோடய ரோல் நம்பரும் தள்ளி இருக்குது. இல்லைன்னா பார்த்து எழுதுவேன் ஒயன். அது எப்படி சார் எழுதுவேன்? எனக்கு தான் உன்னை பற்றி நல்லாவே தெரியுமே, நீ பார்த்தெல்லாம் எழுத மாட்டேன்னு. சரி சரி, எனிவேஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ், 2 பேர் காலேஜ் டாப்பராக வந்திருக்கீங்க. ஒரு 2 or 3 டேஸில் நம்மளுக்கு ஒரு ஸ்மால் செக்மெண்ட் இருக்கும். ஸோ அது உங்களை வந்துட்டு ஊக்குவிக்கிற விதமாக இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்துட்டு 2 பேர் ப்ரிப்பேர் ஆகி வாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஓகே சார், நாங்கள் இப்போ இங்கேருந்து போகலாமா? யா ஷோர், நீங்கள் கிளாஸ்க்கு போங்க, நான் பின்னாடியே வரேன். ஓகே சார், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்துடுறீங்க. ஸோ கிளாஸில் பார்த்தா எல்லாம் அவங்கவுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ், கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 1 month வந்து லீவில் வந்துட்டு எல்லாம் வெளியே போயிட்டு வந்திருப்பாங்களே. ஸோ என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக பேசி சிரிச்சு கிளாஸ்லாம் ஒரே ஃபன்னாக அப்படி ஜோவியெல்லாம் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் 2 பேரும் உள்ளே போனோன்னே ஹே கங்க்ராச்சுலேஷன்ஸ் போத் ஆஃப் யூ, நீங்கள் 2 பேரும் காலேஜ் டாப்பராக வந்திருக்கீங்கன்னு சொன்னாங்க. செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்லேயே நீங்கள் தான் டாப்பராமே. ஆமாம் நாங்கள் தான் டாப்பர். ஓ சரி சரி, என்னதான் அப்படி மாயாஜாலம் பண்ணுறீங்க, 2 பேரும் ஒரே மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் பேசிவிட்டு சரி ஓகே நம்ம போய் பெஞ்சில் உட்காரலான்னு சொல்லிட்டு நீங்களும் ஜூனா ஒரே பெஞ்சு தான். ஸோ 2 பேரும் போய் உட்காந்துக்கிறீங்க. அப்போ கரெக்டாக உங்களோட ப்ரொஃபஸருமே உள்ளே வராரு. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அப்புறம் எக்ஸாம்லாம் முடித்து செமஸ்டர் லீவ்லாம் முடித்து இப்போ தான் வந்திருக்கீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் ரொம்ப லக்ஷர் எடுத்து போர் அடிக்க விரும்பலை. அண்ட் அதே மாதிரி எப்போவும் போல் நம்ம கிளாஸ் டாப்பர்ஸ் 2 பேரும் தான் இந்த வாட்டியும் காலேஜ் டாப்பராக வந்திருக்காங்க. ஸோ எல்லோரும் உங்களை சியர் பண்ணுங்கள் அப்படிங்கிறாரு. எல்லாம் வந்து கை தட்டி ரொம்ப ஸ்மைலோட கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்களும் தேங்க்யூன்னு 2 பேரும் பவ் பண்ணிக்கிறீங்க. ஸோ உங்கள் சார் வந்துட்டு சரி உட்காருங்க. அதே மாதிரி நம்மளோட காலேஜ் சீனியர், ஸோ அவன் வந்துட்டு இப்போ டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு செகண்ட் இயருக்கு வந்திருக்கான். ஏன் எதுக்குலாம் எனக்கு தெரியல. அவன் இனிமேல் உங்களோட தான் படிக்க போகிறான். ஸோ அவனுமே வந்துட்டு நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் தான், பட் ஃபேமிலி சுச்சுவேஷன் என்னன்னு தெரியல. ஹி கேம் டு ஜாயின் வித் யூ. ஸோ எல்லோரும் அவனை வந்து ரிசீவ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஓகே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எல்லாமே கை தட்டுறீங்க. பார்த்தா சாம் தான் உள்ளே வரான். உங்கள் முகமே அப்படி மாறிடுச்சு. இதை ஜூனா கவனிக்கிறா. இவன் எதுக்கு இங்கே வந்தான்? அதுவும் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு எதுக்கு செகண்ட் இயர் வரணும்? நீ எதுவும் மனசில் நினைக்காத, விடு பார்த்துக்கலாம். அவன் என்ன பண்ணிட போகிறான்? ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நீ அமைதியார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. நீங்களும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அமைதியாக உட்காந்துக்கிறீங்க. அவனும் அப்படி கிளாஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு ஹாய்
ஐ எம் சாம். நான் இந்த காலேஜ் ஷேர் ஹோல்டரோட பையன். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கலாம், எதுக்காக நான் வந்துட்டு தேர்ட் இயரை டிஸ்கண்டினியூ பண்ணி செகண்ட் இயர் ஜாயின் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி எனக்கு தேர்ட் இயர் படிக்கிறதுல விருப்பம் இல்லை. பிகாஸ் நெக்ஸ்ட் இயர் நான் எப்படி இருந்தாலும் வெளியே போய் ஆகணும். அதனால் என்னை பிடிச்சவங்களெல்லாம் நான் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்குறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, அவனை முறைக்கிறீங்க. அவன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு, ஸோ அதான் எனக்கு பிடிச்சவங்க இங்கே இருக்கும்போது நான் மட்டும் எப்படி அங்கே போக முடியும், அதான் நான் டிஸ்கண்டினியூ பண்ணி செகண்ட் இயர் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் இப்போ கன்ஃபியூஷன் தீர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இனிமேல் நம்மலாம் ஒன்றா ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். உங்கள் சார் ஓகேப்பா, நீ போய் உன்னோட பிளேஸில் உட்காரு. சார் நான் எந்த பிளேஸில் உட்காருது? அது வந்துப்பா நீ லாஸ்ட் பெஞ்சில் ஜூன் கூட உட்காரு. இல்லை சார், நான் அங்கே உட்கார முடியாது. ஏன்ப்பா, ஏதாவது பிரச்சனையா? ஆமாம் சார், எனக்கு பிரச்சனை தான். பிகாஸ் என்னால் அங்கே உட்கார முடியாது. நான் வேணா இந்த பிளேஸில் உட்காரேன் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து கையை காட்டுறான். உங்களோட ரைட் சைட் கார்னரில் ஒரு டெஸ்க் இருக்குது. ஸோ அங்கே ஓகேப்பா, நீ அங்கேயே போய் உட்காரு அப்படிங்கிற மாதிரி அவருமே சொல்லிவிட்டு, சரி எல்லோரும் புக் எடுங்க, நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ அப்படியே வந்து அந்த டே ஃபுல்லாக வந்துட்டு அவன் உங்களவே தான் பார்த்துட்டு இருந்திருப்பான். நீங்கள் உங்களால் வந்துட்டு கண்ட்ரோலே பண்ண முடியாது. பிகாஸ் ஒருத்தவங்க நம்மளை பார்த்துட்டே இருந்தால் நமக்கு வந்துட்டு அந்த ஃபீல் ஆகும்ல, எப்படி நம்மளே பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் ஆகும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டு இருக்குது. உங்களால் வந்துட்டு கோவத்தை கண்ட்ரோலே பண்ண முடியல. என்னை இப்படி பார்த்துட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் முழிச்சிட்டே இருக்கீங்க. ஜூனா வந்துட்டு உங்ககிட்ட, ஒயன் என்ன ஜூனா, உனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா இந்த பக்கம் வந்துடுடி. இல்லை பரவாயில்ல ஜூனா, சரி பிரேக் அடிச்சிருச்சு, நம்ம வெளியே போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்களும் அவங்களும் வந்துட்டு வெளியே வந்துடுறீங்க. ஸோ வெளியே வந்தால் கெல்வின், சாரா, யாரா, ஸோ எல்லாம் நிற்கிறாங்க. சரி வாங்க எல்லோரும் போய்ட்டு லஞ்ச் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் 6 பேரும் போய் லஞ்ச் சாப்பிட்றதுக்கு போகிறீங்க. அப்போ வந்துட்டு கெல்வின் வந்து உங்களை பார்த்துட்டு, ஒயன் என்ன கெல்வின்? இல்லை, நானும் காலையிலேருந்து வந்து பார்த்துட்டே இருக்கேன். அந்த சாம் உன்னை பார்க்குற பார்வையும் நீ அவனை ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக பார்க்குறதையும் நான் கவனிச்சுட்டு தான் இருந்தேன். என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா? இல்லைடா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. அவன் காலையில் என்கிட்ட லவ் ப்ரப்போசல் பண்ணான். அது பண்ணுறது கூட அவனோட வே ஆஃப் கான்வர்சேஷன் வந்து எனக்கு பிடிக்கல. அதனால தான் அவனை பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் டென்ஷன்டாக இருக்குது. ஓ அதாண்ணா, வேறு ஒன்றும் இல்லையா? இல்லை வேறு ஒன்றும் இல்லை. சரி வைன், நீ சாப்பிடு அப்படிங்கிறான். நீங்களும் எப்படி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே ஒரு 2 days வந்து ஸ்கிப் ஆகுது. இன்றைக்கி தான் உங்களுக்கு 2 பேருக்கும் சீரப் மீட்டிங் வந்து வச்சுருக்காங்க. ஸோ 2 பேரும் வந்துட்டு போய் நிற்கிறீங்க. ரொம்ப அழகாக வந்து அந்த மீட்டிங்குமே ஸ்டார்ட் ஆகுது. 2 பேரும் அழகாக அப்ரிஷியேட்லாம் பண்ணி பொக்கேலாம் கொடுத்து அப்படி இது பண்ணுறாங்க. ஸோ அப்படி தான் வந்துட்டு அந்த டேக்கு வந்து போயிட்டு இருக்குது. அவன் வந்துட்டு அந்த சாம் இருக்கா இல்லையா, ஸோ வந்துட்டு உங்களுக்கு அந்த 2 நாளுமே ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்பான். இந்த மாதிரி நீங்கள் போகிற இடத்துக்கெல்லாம் வந்து லவ் ப்ரப்போசல் பண்ணி டார்ச்சர் பண்ணி ரொம்ப இது பண்ணி இரிட்டேட் பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ அதே மாதிரி தான் அன்றைக்கி ஈவினிங் நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு நீங்கள் கெல்வின் அப்புறம் ஜூனா 4 பேரும் வந்து ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கீங்க. சாராக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிவிட்டு யாரா வந்து வீட்டில் நின்று பார்த்துக்கிறதுக்காக வீட்டில் இருந்திருப்பாங்க. ஸோ அதனால் அவங்க காலேஜ் வந்திருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படி போயிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து அந்த சாம் வந்துட்டு, ஒயன் ஒரு நிமிஷம் இல்லை. யார்? சொல்லு சாம், உனக்கு இதோட நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன். என் லவ்வை எப்படியோ உனக்கு நான் கன்ஃபஸ் பண்ணிட்டேன். ஆனால் நீ அக்செப்ட் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. நான் உன்ட்டு இதோட நிறைய வாட்டி சொல்லிட்டேன் சாம், எனக்கு உன் மேலே சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ப்ளீஸ் என்னை டிஸ்டர்ப் பண்ணாத. ஃபோர்ஸ் பண்ணியெல்லாம் லவ்வை வர வைக்க முடியாது. அது ஒரு தன்னால் வர ஒரு ஃபீலிங்ஸ். உன் மேலே எனக்கு அந்த ஃபீலிங்ஸ் வரல. ஸோ ப்ளீஸ் நீ இப்படி பண்ணுறதை நிறுத்து. எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்ஸாக இருக்குது. நான் நிறைய வாட்டி உனக்கு வந்து புரிய வச்சுட்டேன். பட் ஆனால் நீ புரிஞ்சுக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இதோட நீ இப்படி விடுறது தான் எனக்கு நல்லதுன்னு தோணுது அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே கெல்வின் வந்துட்டு, இவன்ட்டெல்லாம் என்ன வாயின் பேச்சு, இவனெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடிக்க போகிறான். அவன் நின்றுட்டு இருந்த சாம் வந்துட்டு அப்படியே பட்டார்னு ஒரு அடி வைக்கிறான். அப்படியே கெல்வின் வந்துட்டு கீழே விழுந்துட்டான். அப்போ இதை பார்த்துட்டு இருந்த கெல்வினுக்கு கோவம் வந்து அவன் அடிக்க போகிறான். அப்போ சாம் பின்னாடி நின்றுட்டு இருந்த அவன் 2 ஃப்ரெண்ட்ஸும் அவனை மடக்கி பிடிச்சி அவனை அடிக்கிறாங்க. உங்களுக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருக்குது. இவன் வந்துட்டு, என்னை வாடி நீ வேணான்னு சொன்ன,
உன் அழகான மூஞ்சிக்காக தானே நான் மயங்கி வந்து லவ் பண்ணுறேன்னு சொன்னேன். என்னையவே நீ வேணான்ட்டல. இந்த மூஞ்சை வச்சுட்டு தானே நீ இப்படி பண்ணிட்டு இருக்க. இந்த மூஞ்சை வச்சுட்டு நீ எப்படி வெளியே போகிறேன்னு நானும் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் ஓடி வந்து உங்கள் மேலே ஆசிட் அடிக்க ஓடி வரான். ஸோ நீங்கள் அப்படியே ஓடுறீங்க, அப்படியே ஓடிட்டே இருக்கீங்க. கெல்வின் வந்து கத்துறான், நீங்கள் தப்பிச்சு போயிட்டு ப்ளீஸ் இங்கே இருக்காது அப்படிங்கிற மாதிரி அவன் கத்துறான். நீங்களும் வந்துட்டு வேகமாக ஓடுறீங்க, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஓடுறீங்க. ஸோ ஓடிட்டே இருந்துட்டு ஒரு சின்ன சந்து மாதிரி இருக்குது. அந்த சந்தில் வந்துட்டு யாருமே இல்லை, ஆள் நடமாட்டமே இல்லை. ஸோ நீங்கள் அந்த சந்துக்குள்ளே பூந்துட்டு அப்படியே வந்துட்டு ஓடுறீங்க, ஓடிட்டே இருக்கீங்க. உங்களை துரத்திட்டே வந்துட்டு சாம் வந்துட்டு இருக்கான். ஸோ சாம் பின்னாடியே அவன் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் வந்துடுறாங்க. அவன் கெல்வினை வந்து அந்த ரோட்லேயே கட்டி போட்டுட்டு நீங்கள் வந்துட்டு அவனை கெஞ்சுறீங்க, சாம் ப்ளீஸ் என்னை விட்டுரு, இனிமேல் என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு தானே நான் சொன்னேன், ஏன் இப்படி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அழுதுகிட்டே ஓடுறீங்க. அவன் வந்து வேகமாக ஓடி வந்து உங்களோட டாப் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து பிடிக்கிறான். ஸோ அந்த பின்னாடி அந்த டாப் வந்து அப்படி கிழிஞ்சிடுச்சு. ஸோ உங்களோட பேக்கில் வந்து அப்படி ரிவீல் ஆகுது. சாம் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே போனாலும் அவன் பிடிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு சிரிப்பு வருது. ஸோ அப்படியே ஸ்மோக் பண்ணிட்டு அவன் ஓடி வரான். நீங்கள் அப்படியே உங்களோட ஹேண்ட்ஸை வச்சு உங்களோட பேக்கை வந்து அப்படியே ஹைட் பண்ணிவிட்டு ஓடி போய் ஒரு பர்சனுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு, சார் ப்ளீஸ் சார் என்னை கொஞ்சம் காப்பாற்றுங்க, என்னை ஒருத்தவன் திருத்திட்டு வரான், ஸோ ப்ளீஸ் சார் அப்படின்னு வந்து நீங்கள் கெஞ்சுறீங்க. அவர் வந்து உங்களை பார்க்குறாரு. யார் நீங்கள், எதுக்கு இப்படி ஓடி வரீங்க, என்ன பிரச்சனை? சார் அதெல்லாம் சொல்கிறதுக்கு எனக்கு நேரம், ப்ளீஸ் சார் அப்படின்னு நீங்கள் வந்து அப்படி கெஞ்சுறீங்க. அப்போ தான் வந்துட்டு அவர் உங்களோட பேக்கை வந்து நோட் பண்ணுறாரு. உங்களோட ட்ரெஸ் வந்து கிழிஞ்சிருக்கு. ஸோ பேக் வந்து ரிவீல் ஆகுது. ஸோ டக்குன்னு அவரோட கோட்டை கலட்டி உங்கள் மேலே போற்றி விட்டுட்டு, என்னாச்சு, என்ன பிரச்சனை, என்னன்னாலும் சொல்லுங்கள். சார் அந்த பையன் என்னை துரத்திட்டு வரான் சார் அவன் என் மேலே ஆசிட் அடிக்க வரான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு அழுகுறீங்க. அவர் வந்துட்டு யார் அது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பார்க்குறாரு. வந்துட்டு வேகமாக அவனை வந்துட்டு ஒய்யன் அப்படின்றான். ஏய் எதுக்கு நீ இப்போ அவங்க மேலே ஆசிட் அடிக்க வர, நீ யார் கேட்குறதுக்கு, நீ எதுக்கு வந்துட்டு அவளை இப்படி ப்ரொடெக்ட் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு இருக்க? நான் அப்படி தான் கேட்பேன். உனக்கு என்ன வேணும்? எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும். ஓ அதுக்கு நடு ரோட்டில் ஒரு பொண்ணை இப்படி வந்துட்டு நீ அப்யூஸ் பண்ணுற மாதிரி ட்ரெஸ்ஸை கிழிச்சு அனுப்புவேன், உன்னை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? நீ யார் இதெல்லாம் கேட்கறதுக்கு, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு இங்கே வந்து கிளம்புற வழி பாரு. நீ அந்த சாம் தானே, நீ சங்குவானோட பையன் தானே? ஆமாம் நான் அவரோட பையன்தான். பதிக்கு என்ன? ஓ உங்கள் அப்பா மாதிரியே நீயும் பொறுக்கித்தனம் பண்ணலான்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கியா? ஹே யாரை பார்த்து பொறுக்கிங்கிற, மைண்ட் யூர் வேர்ட்ஸ் மேன். நீ எவ்வளோ பெரிய மாஃபியான்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ கிம்ஸ்டாக் ஜின் தானே, எனக்கு நல்லா தெரியும். நானும் சரி பரவாயில்ல எதுவும் பேசக்கூடாதுன்னு அமைதியாக இருந்தா, ரொம்ப உன் வார்த்தைக்கு வார்த்தை என்னை எங்கள் அப்பா வந்து என்னமோ பொறுக்கிக்கிருக்கிங்கிற, அவளை தான் உனக்கு மரியாதை அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். ஜென் பார்த்துட்டு, ஓ நீலாம் என்னையவே எதிர்த்து கேள்வி கேட்குற அளவுக்கு வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து கேட்குறான். ஹே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் அந்த கன் எடுத்து ஜின் மேலே பாயிண்ட் பண்ணுறாங்க. ஜின் வந்துட்டு சில்லி ஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அவங்க 2 பேரும் டம்னு அடிக்கிறாரு. ஸோ அது எப்படின்னு சொல்கிறது எனக்கு தெரியலடா. ஸோ அடிக்கிறாரு. அடிச்சுட்டு, நீங்களாம் சண்டை போகிறதுக்கே லாக்கி இல்லாத நாய்ங்க, ஒரு பொண்ணோட மானத்துக்கு எடுத்து இப்படி ஊர் முழுக்க அவளை இப்படி ஓட விடுறீங்களா அப்படிங்கிறாரு. நீங்கள் வந்துட்டு இப்படி சின்ன வந்துட்டு இப்படி ஷாக்கடாக பார்த்துட்டு இருக்கீங்க. அவர் வந்துட்டு, சாம் நீ இவ்வளோ நேரம் ஆட விட்டுன்னு பார்த்ததே பெரிய விஷயம், எனவே நீ கேள்வி கேட்டுட்டல, இப்போ காட்டுற இந்த ஜின் யாருன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே வந்துட்டு ஃபைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்படியே வந்துட்டு ஃபைட் பண்ணிவிட்டு அவர் வந்துட்டு அடிக்கிறாரு, பயங்கரமாக அடிக்கிறாரு. அடித்து கன்னை வந்து அவரோட ஹெட்டில் பாயிண்ட் பண்ணுறாரு. ப்ளீஸ் என்னை விட்டுருங்க ப்ளீஸ், நான் எதுவும் தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை விட்டுருங்க, இனிமேல் நான் வரமாட்டேன், ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படின்னு அவன் வந்து கெஞ்சுறான். ஜென் வந்துட்டு, ஓ அப்படியா சரி விட்டுறேன், உன் கையில் இருக்க ஆசிட் என்கிட்ட கொடு. எதுக்கு ஆசிடை கேட்குறீங்க அப்படின்றான். குடுடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாங்கி அந்த ஆசிடை சாம் மேலேயும் அடிச்சிடுறாரு. இந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு தானே இவளை நீ புள்ளி பண்ண, இப்போ போய் சொல்லு உங்கள் அண்ணன் ஜங்குவான் கிட்ட என்ன பண்ணுறான்னு நானும் பார்த்துறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு.
நீங்க அப்படியே ஷாக்கா பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சுத்தமா புரியல. அப்படியே ஆன்னு வாய பொளந்து பார்த்துட்டு இருக்கீங்க. இப்ப அப்படியே நம்ம கெல்வின் கலெட் சைட் பார்த்தோம்னா, ஜூனா வந்துட்டு அவங்க வந்த வேகத்துக்கு, அவங்க ஃபைட் பண்ற இத பார்த்துட்டு வேகமா ஓடி போயிட்டு ஒளிஞ்சிருப்பா. ஸோ வெளிய வந்துட்டு பா வந்துட்டு வேக வேகமா வந்து கெல்வினோட கட்டெல்லாம் அவுத்து விட்டுட்டு, கெல்வினுக்கு தண்ணியெல்லாம் தெளிச்சு எழுப்பி, ஸோ அவங்க 2 பேரையும் கூப்பிட்டுட்டு அவ வீட்டுக்கு போயிடுறா. உங்களுக்கு வந்து மெசேஜ் போடுறா. இந்த மாரி "நீ வீட்டுக்கு சேஃபா போயிரு" அப்படிங்கிற மாரி அவ வந்து மெசேஜ் போடுறா. நீங்களும் அத பார்த்துட்டு ஓகே அப்படிங்கிற மாரி மெசேஜ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஜென் வந்துட்டு உங்ககிட்ட, "இங்க பாரு, உன் பேர் என்ன?" "அ அ என் பேரு ஒயன்." "ம். சரி. நீ இதுக்கப்புறம் கொஞ்சம் சேஃபா இருக்க வேண்டியிருக்கும்." "ஏன்?" "அதெல்லாம் அப்படித்தான்." "ஆனா, என் மேல எந்த தப்பும் இல்லையே! அப்படி இருக்கப்ப நான் ஏன் பயப்படணும்?" "உன்ன நான் பயப்படணும்னு இப்ப சொல்லல. உன்ன நான் சேஃபா இருக்கணும்னு தான் சொன்னேன்." "ஓ! சரி ஓகே. தேங்க் யூ. எனிவேஸ் தேங்க் யூ சார். என்ன காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி." பரவால்ல. இருக்கட்டும். ஒரு பிரச்சனையும் இல்ல. இன்னொரு விஷயம். நீ இப்போ உன் வீட்டுக்கு போன அப்படின்னா, இவன் தேடி வந்து அதாவது இவங்க அண்ணன் உன்னை தேடி வந்து, உன்னை என்ன வேணா பண்ணுவான். நீ அங்க போறது எனக்கு சரியா படல. நீ என் வீட்டுக்கு வா." அப்படிங்கிறான். நீங்க அப்படியே சைலன்ட்டா இருக்கீங்க. அப்படியே வியர்ட் ஐஸோட அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க. அவன் வந்துட்டு, "வரியா இல்லையா? வரலன்னா உன் இஷ்டம். அதுக்கு மேல உன்னோட ப்ராப்ளம்ஸ்ல நான் இன்டர்ஃபியர் ஆக மாட்டேன்." அப்படின்னு அவன் சொல்றான். நீங்க வந்துட்டு, "சரி நான் வரேன்." அப்படின்ற மாரி நீங்க வந்து பொறுமையா சொல்றீங்க. அவன் வந்துட்டு, "இல்ல எனக்கு கேட்கல. நான் உன்ன ஃபோர்ஸ் பண்ணிலாம் எங்கேயுமே கூப்பிடல. உன்னோட சேஃப்டிக்கு தான் நான் என்னோட வீட்டுக்கு வர சொல்றேன்." "ம். எனக்கு புரியுது. நான் வரேன்." அப்படிங்கிற மாரி நீங்களுமே சொல்றீங்க. அவனும் உங்கள வந்து கார்ல ஏத்தி கூப்பிட்டுட்டு போறான் வீட்டுக்கு. ஸோ வீட்டுக்கு போனா உங்களுக்கு செம்ம ஷாக்கு. அங்க வந்து கெல்வின், கெலின், ஸாரா, யாரா, ஜூனா எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. இ இ இது 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 உங்க வீடா?" "ம். ஆமா. என் வீடு தான்." "டேய் சின், வந்துட்டியா? என்ன இத்தன நாளா ஆள காணோம்? 2, 3 நாளாச்சு நீ போய். இப்ப தான் உனக்கு வீட்டுக்கு வரணும்னு தோணியிருக்கா?" "இல்லம்மா, எனக்கு கொஞ்சம் வேலைலாம் இருந்துச்சு. அதான் வரல." "என்னடா வேலை வேலைன்னு எப்ப பாரு. உன்னை எத்தன வாட்டி நான் சொல்லியிருக்கேன். இந்த மாஃபியா ஃபீல்டுக்குள்ள போகாத. தேவையில்ல. உங்க அப்பா போய் தான் அவரோட உயிர் போயிடுச்சுன்னு. என் பேச்ச கொஞ்சம் கூட கேட்கறதில்ல இந்த வீட்ல யாருமே." அப்படிங்கிற மாரி அவங்க பேசுறாங்க. அப்பதான் அவங்கள கவனிக்கிறாங்க. "வயன், அம்மா, நீங்க என்ன பண்றீங்க இங்க? நீ என்னம்மா பண்ற இங்க?" "இல்லம்மா, இவர் தான் என்ன கூட்டிட்டு வந்தாரு." "சரி, உனக்கு இவள முன்னாடி தெரியுமா?" "இல்லம்மா, இப்பதான் ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து அவளை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. அவளை வெளியே எங்கேயும் அனுப்பாதீங்க. கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கோங்க." "ஏன்டா, என்ன பிரச்சனை?" "அதான் சொல்கிறேன்லம்மா." "சரிடா, நீ போ. போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வா. நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன்." "ம், சரிம்மா." அப்படின்ட்டு அவன் மேலே போயிடுறான். இங்கே வந்து நீங்கள் கெல்வின் கலினை பார்க்குறீங்க. "ஏய் வயன், உனக்கு எப்படி எங்கள் அண்ணாவை தெரியும்? எங்கள் அண்ணாவை பார்த்து நீ எப்படி போயிட்டு பேசின? எப்படி உனக்கு எங்கள் அண்ணாவை தெரிஞ்சுது?" அப்படிங்கிற மாதிரி அவங்க நிறையா கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் எதுக்குமே பதில் சொல்ல முடியாமல் அப்படின்னு அப்படி வெக்க வெக்கன்னு பார்த்துட்டு இருக்கீங்க. அவங்க அம்மா வந்துட்டு, "வயன், எப்படிம்மா இருக்க?" "நல்லா இருக்கேம்மா. நீங்கள் எப்படி இருக்கீங்க?" "ம், நான் நல்லா இருக்கேன். உனக்கு இத்தனை நாளாக வந்து பார்க்கணுன்னு எனக்கு தோணலல்ல?" "இல்லைம்மா, எனக்கு ஊர்லேருந்து போயிட்டு வந்து 2 நாள் தானே ஆச்சு. ஸோ அதுக்குள்ளேயே நிறைய பிரச்சனை. அவர் தான் என்னை காப்பாற்றி இங்கே கூட்டிகிட்டு வந்தார். எனக்கு சத்தியமாக எந்த ஒரு விஷயமே தெரியாது. நீங்கள் தான் அவரோட அம்மாலாம். ஆனால் நான் வந்திருக்கேன். எனக்கே தெரியல. இப்போ தான் எனக்கு ஒன்றுனா புரியுது." அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவங்களும், "சரிம்மா, உன்னோட ட்ரெஸ்ஸெல்லாம் கிழிஞ்சிருக்கு. நீ வா, நான் உனக்கு ட்ரெஸ் தரேன்." அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே வந்து ஸாராவும் யாராவும் உட்காந்துட்டு, "டேய், கையை காட்டுறான் பாரு எப்படி அடிபட்டிருக்குன்னு." அப்படின்னு 2 பேரும் மருந்து வச்சுட்டு அழுதுட்டு இருக்காங்க. ஜீவனா வந்துட்டு, "சரி ஸாரா, யாரா, நான் கிளம்புறேன். ஆல்ரெடி நைட் ஆகிடுச்சு. வீட்டில் எல்லோரும் தேடுவாங்க. நீங்கள் பார்த்துக்கோங்க, சரியா?" "ம், சரி ஜூனா. உனக்கு வண்டி ஏதாவது வேணுமா?" "இல்லை இல்லை, நான் கேப் புக் பண்ணியிருக்கேன். அது வந்துடும், நான் போயிடுறேன்." "ம், சரி. என்கிட்ட சொல்லிடுங்க." "ஆ, சரிம்மா." அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தா அவங்களுமே கிளம்பி போயிடறாங்க ஜூனாவுமே. நீங்கள் வந்துட்டு அந்த ஆன்ட்டியோட ரூமுக்கு போயிட்டு ட்ரெஸ் அவங்க ஒன்று தராங்க. நீங்கள் அப்படியே போட்டுட்டு ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு கீழே வரீங்க. கீழே வந்தால் மேலேருந்து ஒரு குட்டி பையன் அழகாக ஓடி வந்துட்டு, "பாட்டி,
என்னை தூக்கு பாட்டி, என்னை தூக்கு அப்படின்ற மாதிரி அவன் வந்து கை நீட்டிகிட்டு இருக்கான். அவங்களுமே தூக்கிட்டு, என்னடா செல்லம், என்ன கீழெல்லாம் வந்திருக்கீங்க, என்ன வேணும் குட்டி பையனுக்கு அப்படின்னு வந்து அவங்க கேட்குறாங்க. பசிக்குது பாட்டி, பசிக்குது. சரி சரி, இந்த பாலக்குடி அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுக்குறாங்க. அந்த குட்டி பையனுக்கு ஒரு 3 வயசு இருக்கும். ஸோ நீங்கள் அந்த குட்டி பையனை பார்க்குறீங்க. ஸோ அந்த பையன் வந்துட்டு, மாமா மாமா நீ எப்படி இருக்க மாமா, எப்படி இருக்க, எப்போ வந்த மாமா அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்து கேட்குறான். நீங்கள் அப்படியே ஷாக்காக பார்க்குறீங்க. மாமா 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 அப்படின்ட்டு அவன் அழுக ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் அப்படியே உன்னை தூக்குறீங்க. எதுக்கு அழுகுறீங்க, எதுக்கு அழுகுறீங்க, உங்கள் பேர் என்ன? என் பேர் சின்னு. சின்னுவா உங்கள் பேர்? அழகாக இருக்கு உங்கள் பேர். இங்கே வாங்க இங்கே வாங்க இங்கே வாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தூக்கிட்டு அவனை தூக்கி கொஞ்சிட்டு இருக்கீங்க. அவனுமே உங்களை கிஸ் பண்ணிட்டு உங்கள் நெக்கை வந்து அப்படியே ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு உங்ககிட்ட நிறைய பேசுகிறான். எப்படி இருக்கு மாமா, ஏன் மாமா என்னை விட்டுட்டு போனேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்வி கேட்குறான். நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக பார்த்துட்டு இருக்கீங்க. ஒன்றும் இல்லைடா, நான் போயிட்டு வந்துட்டேன், இது பாரு உன் அம்மா வந்துட்டேன், எதுக்கு அழுகிறேன், அழுகாத, நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு சும்மா சமாதானப்படுத்துறதுக்காக பேசிகிட்டு இருக்கீங்க. உங்கள் ஆண்டி வந்து பார்த்துட்டு, ஒயன் நீ சின்னுக்கிட்ட இப்போ என்ன சொன்ன? அது வந்து ஆண்டி அவன் மாமா மாமான்னு கூப்பிட்றனால அவன் அழுகிறானேன்னு சொல்லி அப்படி சொன்னேன். ஓ சரி. அம்மா ஆண்டி எனக்கு ஒரு டவுட். என்ன? இல்லை நானும் பார்க்குறேன், நான் இங்கே இதோட 2வது வாட்டி வரேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்போ இப்படி தான் அவன் அழுது என்கிட்ட பேசினான். இவனோட அம்மா எங்கே போனாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அவங்க வந்துட்டு ஒன்றுமே சொல்ல அப்படி சைலண்ட்டாக இருக்காங்க. சொல்கிறேன் வயன், உங்ககிட்ட சொல்கிறேன், நீ சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களுமே சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த சின்னக்குமே ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்டு ஜாரா யாரா? அவங்க 2 பேருமே உங்கள் சிஸ்டர்ஸ் தானே. ஸோ அவங்க 2 பேருமே அங்கே தான் இருக்காங்க. அவங்களுமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஆன்ட்டிக்கு தெரியும் ஆல்ரெடி ஜாராவும் யாராவும் கெல்வின் கல்யாணை வந்து லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அவங்களுமே ரொம்ப சப்போர்ட்டிவாக தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அவங்க வந்துட்டு இனிமேல் நீங்கள் தனியாலாம் போய் இருக்க வேணாம், இங்கே இருந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சொல்லிடுறாங்க. நீங்களும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி 3 பேரும் மண்டே ஆட்டிடுறீங்க. உங்கள் அப்பாவுக்கு வந்து அவங்க ஆல்ரெடி தெரியும். ஸோ அதனால் அவங்க வந்துட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி உங்கள் அப்பாவுமே சொல்லிடுறாரு. உங்களோட லக்கேஜஸ்லாம் வந்து மார்னிங் எடுத்துகிட்டு வந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிவிட்டு சாப்பிட்றீங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் சின்ன தூக்கிட்டு போய் ஒரு ரூமில் படுக்க வச்சுட்டு அவன்கிட்ட நிறைய பேசுகிறீங்க. அவனும் இப்படி நடந்துச்சு மாமா, அப்படி நடந்துச்சு, டாடா என்கிட்ட இப்படியெல்லாம் சொன்னார் தெரியுமா, நீ இனிமேல் என் கூட வரவே மாட்டேன், விளையாடவே மாட்டேன்னு சொன்னார். ஆனால் நீ போன டைம் வந்த, இந்த டைமும் வந்திருக்க மாமா, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா, சின்ன உன்னை ரொம்ப 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 மிஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி அவன் கையை விரிச்சு காமிச்சிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டு அவன் கூட விளையாண்டுட்டு அப்படியே அவனை தூங்க வச்சுட்டு நீங்களுமே அப்படியே தூங்கிடுறீங்க. இங்கே ஜின் அவன் கீழே வந்துட்டு, மா சின்ன எங்க? டே அவன் தூங்குறான்டா. தூங்குறானா? எங்கே தூங்குறான், யாரோட தூங்குறான், நீ இங்கே இருக்க, அப்போ அவன் எங்கே போனான், கெல்வின் கல்யாணோட இருக்கானா? இல்லைடா, அவன் ஒயன் கூட தூங்குறான். ஒயன் கூடயா? ஒயன் கூட எதுக்கு தூங்குறான்? அது ஒன்றும் இல்லைடா, அவன் பேசிகிட்டே இருந்தானா, அதான் அப்படியே அவள் தூக்கிட்டு போய் ஸ்டோரி சொல்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே கூட படுத்துக்கிட்டா போல. ஓ சரிம்மா, நீ சாப்பாடு போடு, நான் போய் அவனை தூக்கிக்கிறேன். இல்லைடா, அவன் நல்லா தூங்குறான், நீ போய் டிஸ்டர்ப் பண்ணாத, சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அவனுமே வேறு வழி இல்லாமல் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். சாப்பிட்டு முடிச்சுட்டு அவன் வந்து நம்ம சின்னோட ரூமை வந்து ஓப்பன் பண்ணுறான். அங்கே பார்த்தா நீங்களும் சின்னுவும் ஹக் பண்ணி அவ்வளோ அழகாக வந்து தூங்கிட்டு இருக்கீங்க. இதை ஜின்னு பார்த்துட்டு ஒரு மாதிரி அவனுக்கு ஹாப்பியாகவும் இருக்குது, அட் த சேம் டைம் அவனுக்கு கொஞ்சம் சேடாகவும் இருக்குது. பிகாஸ் அவனோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் அவங்க வந்துட்டு பார்க்க அப்படியே உங்களை மாதிரி தான் கொஞ்சம் இருப்பாங்க. ஸோ சின்ன வந்துட்டு உங்களை தான் அவங்க அம்மா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். இது வரைக்கும் சின்ன வந்துட்டு ஒரு வயசு வரைக்கும் மட்டும்தான் அவங்க அம்மாவை பார்த்துருப்பான். அதுக்கப்புறம் அவங்க ஃபோட்டோவில் தான் வந்துட்டு அவன் பார்த்துருப்பான். ஸோ அதெல்லாம் வந்துட்டு நினச்சிட்டு அவன் வந்துட்டு அப்படியே அந்த ரூமில் லாக் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு ரூமுக்கு போயிடுறான். ஸோ நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து லைட்டாக நோட் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா வந்து அவன் டோர் ஓப்பன் பண்ணும்போது உங்களோட தூக்கம் லைட்டாக கலைஞ்சிருக்கும். ஸோ நீங்களுமே அப்படியே படுத்துக்கிறீங்க. சின்ன வந்து உங்களோட நெக்கை வந்து அப்படியே ஹக் பண்ணிவிட்டு நல்லா தூங்குறான். நீங்களும் அவன் கூட சேர்ந்து நல்லா தூங்குறீங்க. ஸோ இங்கே பார்த்தா ஜின்னுக்கு வந்து சுத்தமாக தூக்கம் இல்லை. ஏன்னா அவன் வரும்போதெல்லாம் தூங்கணும், நான் நிம்மதியாக தூங்கணும் அப்படின்னாலே சின்னவோட படுத்தா மட்டும்தான் அவனுக்கு நிம்மதியாக தூக்கம் வரும். ஸோ அவன் அதை நினச்சிட்டே புரண்டு புரண்டு படுத்துட்டு சின்ன வந்து ஒரு குட்டி டால் வச்சுருப்பான், டெடிபேர். ஸோ அந்த டெடிபேரை கட்டி பிடிச்சிட்டு எவ்வளவோ தூங்க ட்ரை பண்ணுறான், ஆனால் தூக்கமே வரல. ஸோ அப்படியே மார்னிங்குமே ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் தான் அப்படியே எழுந்திரிச்சு பொறுமையாக கீழே இறங்கி வரீங்க. கீழே இறங்கி வந்துட்டு
பார்த்தா அவங்க அம்மா வந்துட்டு ஆல்ரெடி டிவி பார்த்துட்டு இருக்காங்க. ஆ அம்மா என்ன பண்ணுறீங்க? இல்லை ஒயன், எனக்கு நைட்லாம் சரியாக தூக்கம் இல்லை, அதான் டிவி பார்க்கலாமேன்னு சொல்லி வந்தேன். ஏம்மா என்னாச்சு? ஏன் தூக்கம் வரல? இல்லை எனக்கு எதுவும் மனசில் எதுவும் சரியில்லைம்மா, அதான் எனக்கு தூக்கமே இல்லை. அதான் சரின்னு சொல்லிட்டு டிவி பார்க்கலாமேன்னு காலையில் ஏஞ்சி வந்துட்டேன். உங்களுக்கெல்லாம் டிஸ்டர்பாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் வால்யூமை கொஞ்சம் சவுண்ட் கம்மி பண்ணி வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கேன். ஓ சரிம்மா. அப்புறம் ஒயன், பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்ன சமைக்கலாம்? என்ன சமைச்சாலும் ஓகே தாம்மா, வாங்க நம்ம போய் சமைக்கலாம் அப்படின்னு நீங்கள் கூப்பிட்றீங்க. நீங்களும் அவங்களும் சமைக்கலான்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே போகிறீங்க. ஸோ கிச்சனுக்குள்ளே போனோன்னே ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ சின்ன வந்துட்டு மேலேருந்து அழுகிற சத்தம் கேட்டோன்னே நீங்கள் போய் சின்னுவை தூக்கிட்டு வந்துடுறீங்க. ஸோ சின்னும் அப்படியே ஷோல்டரில் போட்டுட்டு டேப் பண்ணி கொடுத்துட்டே அப்படியே நீங்கள் குக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அவங்களும் வந்துட்டு நிறைய சமைக்கிறாங்க. இந்த ஹவுஸ் வந்துட்டு கொஞ்சம் அவுட் ஆஃப் ஏரியாவில் இருக்கும். பிகாஸ் அங்கே வந்துட்டு மெய்ட்ஸ் எல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ வீட்டிலே தான் எல்லாமே அவங்கவுங்களே தான் பண்ணிப்பாங்க. ஸோ இப்படி தான் வந்துட்டு அந்த லைஃப் வந்து போயிட்டு இருக்குது. அப்போ நீங்கள் வந்துட்டு சின்னவன் டேப் பண்ணி கொடுத்துட்டு அவனை கேர் பண்ணுறது அதெல்லாம் வந்துட்டு அவங்க அம்மா நோட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஸ்மைலோடு பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியே வந்துட்டு, அம்மா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்னம்மா ஒயன், என்னன்னாலும் கேளு. இல்லை நான் நேற்றே கேட்டேன், சின்னுவோட அம்மா யார், அவங்க எங்கே போனாங்க? ஓ அதுவா, சின்னுவோட அம்மா பிரியா. அவளும் என் வீட்டுக்காரரும் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. அதாவது ஒரு அப்பா பொண்ணு எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி. ஜின்னை விட பிரியாவை தான் என் வீட்டுக்காரருக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க 2 பேரும் கல்யாணம் ஆகி எப்படி இருந்தாலும் சரி அவர் ஒரு பொண்ணு மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தார். பிரியா வந்து ஒரு ஆர்ஃபனேஜ், அவளுக்குன்னு சொல்லிக்க யாரும் கிடையாது. அதனாலே அவள் வந்து எங்களோட அட்டென்ஷனை ரொம்ப எதிர்பார்ப்பா. அவங்க அப்பாவோட சொல்லவே வேணாம். ரொம்ப அவள் தான் வெளியெல்லாம் பிஸ்னஸ் ட்ரிப்ஸ் பிளான்ஸ்க்கெல்லாம் வெளியே அதர் கண்ட்ரி ஸ்டேட்ஸ் வேறு ஊருக்கு போகிறது இந்த மாதிரி எல்லாமே அவள் மட்டும் தான் போவாள். அவளும் என் வீட்டுக்காரரும் மட்டும் தான் போவாங்க. ஜின் கூட கம்பெனி பார்க்குறது, வீட்டை பார்த்துக்கிறது, இந்த மாதிரி வேலைங்களை தான் பண்ணிகிட்டு இருப்பான். ஆனால் பிரியா அப்படி இல்லை. ஒரு பையன் என்னென்னலாம் பண்ணணுமோ, எப்படி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணுமோ அந்த மாதிரி எல்லா வேலையும் அவள் பார்த்துப்பா. அந்த மாதிரி அவள் போல்டாக இருந்தாள். அந்த மாதிரி தான் அவங்க போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஜங்குவான், அதாவது நேற்று சாம் உன்னை வந்து டார்ச்சர் பண்ணாலையா? ஆமாம்மா. அவனோட அண்ணா ஜங்குவான், அவங்க அப்பா பேரும் ஜங்குவான் தான். அவங்க அப்பா செத்ததுக்கப்புறம் அவனோட பேரை ஜங்குவான் மாற்றி அவன் சொத்தெல்லாம் அவன் பேருக்கு எழுதிக்கிட்டான். ஓ அதனால தான் அவனுக்கு பிரியா மேலே லவ் இருந்துதான். லவ்வா? அதை பிரியா கிட்ட சொல்லியிருக்கான். ஆனால் பிரியா உன்ன மாதிரி தான், எனக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, ப்ளீஸ் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் வந்து ஜின்னை பிடிச்சி போய் கல்யாணம் பண்ணி 2 பேரும் சந்தோஷமாக இருந்தாங்க. ஆனால் அவன் தொடர்ந்து தொந்தரவு பண்ணி கடைசியாக பாரிஸில் வச்சு என் வீட்டுக்காரரையும் பிரியாவையும் அவன் கொண்டுட்டான். என்னம்மா சொல்கிறீங்க? அப்போ சின்னு பிறந்து ஒரு வருஷம் கழிச்சு தான் அவள் ஃபர்ஸ்ட் டைம் பாரிஸ் அவங்க அப்பாவோட வெளியே போயிருந்தா. மாமனார்லாம் கூப்பிட மாட்டான். நீ எப்படி என்ன அம்மாங்கிறியோ அதே மாதிரி தான் அவளும் அம்மா அப்பா தம்பிங்க, ஏன் தம்பிங்க அப்படி அந்த மாதிரி தான் வந்து பேசுவாள். இத்தனைக்கும் அவனுங்க 2 பேரும் அவளுக்கு தம்பிங்களே கிடையாது. பட் ஆனாலும் அவள் தம்பிங்க அப்படிங்கிற ஒரு பாசத்தை வச்சு தான் அவள் இருந்தாள். அப்படியே தான் வந்துட்டு டேஸ்லாம் போயிட்டு இருந்தது. திடீர்னு பார்த்தா இந்த இன்சிடெண்ட். குழந்த அப்போ என் கையில் இருந்தான், ஜின்னும் இங்கே தான் இருந்தான். இந்த விஷயத்தை கேட்டு ஜின் பாரிஸ் போனான். ஆனால் அது வரைக்கும் அவன் இந்த மாஃபியா ஃபீல்டு இதிலெல்லாம் இருந்ததே கிடையாது. அவங்க அப்பா வேணா இருந்திருக்காரு. ஏன்னா அவங்க அப்பா வந்து நிறைய சம்பாதிக்க அந்த ஜங்குவானோட அப்பா ஜங்குவான் அவர் வந்துட்டு பொறாமப்பட்டு இவரை பிஸ்னஸில் எவ்வளவோ லாஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணார். அப்போ தான் இவர் மாஃபியா ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணி மாஃபியா ஆகினார். நான் என் பசங்க 3 பேருக்குமே அந்த மாஃபியா ஃபீல்டுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் கொடுத்துருந்தேன். ஆனால் பிரியா இறந்து போனதுக்கப்புறம் அந்த வலி வேதனை தாங்க முடியாமல் ஜங்குவானை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் அவன் தான் மாஃபியாவானான். நான் எவ்வளவோ தடுத்தேன், பட் என்னால் முடியல. அவன் ஒரு கோவத்தில் என்ன பண்ணிட்டானா, இந்த விஷயம்லாம் பண்ணது ஜங்குவான்னு தெரிஞ்ச உடனே ஜங்குவானோட அப்பா, அதாவது உண்மையான ஜங்குவான், அவரை போய் கொண்டுட்டான். அதனால தான் இவனுங்க வெறியோட ஜின் மேலே இருக்கானுங்க. ஸோ உனக்கு இதெல்லாம் புரியும்னு நினைக்கிறேன். ஓ சாரிம்மா. அப்புறம் ஏன்
ரொம்ப தேங்க்ஸ். எதுக்குமா? இல்லை, நீ சின்னுவை இப்படி பார்த்துக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையை சொல்லணுன்னா அவன் அம்மா இருந்தால் கூட இப்படி பார்த்துப்பாளா என்னன்னு தெரியல. ஒரு வாரமாக நீ அவனை பார்த்துக்கிற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு உண்மையாகவே ரொம்ப அழுகையாக வருது. எனக்கு ஒரு சத்தியம் மட்டும் பண்ணுவேன். என்னம்மா? நீ என்றைக்குமே சின்னு விட்டு போக மாட்டேன்னு சொல்லி பண்ணுவேன். இனிமேல் நீயும் சின்னுவும் இதே வீட்டில் எப்போவுமே ஒன்றாவே இருப்பீங்கன்னு எனக்கு சத்தியம் பண்ணு. ஜின் எப்போவுமே வீட்டில் இருக்க மாட்டான். நான் தான் வந்து சின்னுவை பார்த்துப்பேன். கல்வின் பார்த்துப்பாங்க, இல்லைன்னு நான் சொல்ல. ஆனால் நான் போனதுக்கப்புறம் சின்னுவை பார்த்துக்க யாருமே இருக்க மாட்டாங்க ஜின்னை தவிர. ஜின்னுமே அடிக்கடி வெளியே போயிட்டு வருவான். ஆனால் சின்னுவை ஃபுல் டைம் பார்த்துக்க முடியாது யாராலையும். ப்ளீஸ் தயவு செஞ்சு நீ சின்னுவை விட்டு மட்டும் போக மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணு. அது வந்துமா ப்ளீஸ் வைன் எனக்காக பண்ணு. அது வந்துமா எப்படி? எனக்கு புரியுது, உனக்குன்னு ஒரு ஃப்யூச்சர் இருக்குது, நீயும் கல்யாணம் பண்ணிக்கணும், உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, எல்லாம் புரியுது. எனக்காக ஒரு சத்தியம் மட்டும் பண்ணி கொடு. நீ என் பையன் ஜின்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சின்னுவை பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு ப்ளீஸ் எனக்காக இந்த ஒரு விஷயத்த மட்டும் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி அவங்க கெஞ்சுறாங்க. நீங்கள் சரிம்மா, சரி நான் பண்ணித்தரேன், நீங்கள் ஃபஸ்ட்டு அல்லாதீங்க, கண்ணை தொடங்க. இல்லை நீ பண்ணாதான் நான் அழுகை நிறுத்துவேன் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. நீங்களுமே அவங்க ஹேண்ட்ஸை பிடிச்சி சரிம்மா நான் சின்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீங்கள் ஃபஸ்ட்டு அழுகாதீங்க, கண்ணை தொடங்க, சின்னுவை நான் விட்டு எங்கேயும் போக மாட்டேன் சரியா? நானே போகணும்னு நினச்சாலும் சின்ன என்னை விட மாட்டான். இது பாருங்கள் அவன் எப்படி என்னை கட்டி பிடிச்சிட்டு தூங்குறான்னு சொல்லிட்டு அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. இந்த தம்ப்நெயிலில் போட்டிருக்கு இல்லையாடா? ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ் தான் வந்துட்டு சின்னுக்கு வியர் பண்ணி அவன் வந்துட்டு உங்களை ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிருக்கான். அந்த 2 இயர்ஸும் வந்துட்டு உங்களோட இதை வந்துட்டு அப்படியே வந்து லாக் பண்ண மாதிரி உங்களோட இது இருக்குது, உங்களோட நெக் இருக்குது. ஸோ அப்படி தான் வந்துட்டு இருக்குது. அவங்க அதை பார்த்துட்டு ரொம்ப ஸ்மைலோடு வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியே வந்துட்டு அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி முடிக்கும்போது சின்ன அப்படியே லைட்டாக சினுங்குறான். இந்த ஹோல் கான்வர்சேஷனும் மேலே ஸ்டெப்ஸில் இந்த ஜின் வந்து கவனிச்சிருப்பார். சின்ன வந்துட்டு அப்படியே ஒரு முறைக்கிறார் அவங்க அம்மாவை. அவங்க அம்மா வந்துட்டு எதுவுமே பேசல, அப்படியே சைலண்ட்டாக குக் பண்ணிவிட்டு எட்டு வந்து டைனிங் டேபிளில் வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா சின்னுக்கு உட்காந்து ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ ஜின்னு வந்துட்டு அப்படியே பார்க்குறாரு. அவருக்குமே புரியுது, அவருக்குமே வந்து இந்த ஒரு வாரம் உங்கள் மேலே லவ் வந்திருக்கும், அதாவது உங்கள் மேலே ஒரு ஃபீலிங்ஸ் வந்துட்டு வந்திருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே சின்ன கவனிச்சிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அவருக்குமே புரியுது எல்லாமே. அவங்க அம்மா ஒரு வாரத்தை கூட கேட்கல ஜின்கிட்ட. ஆனால் ஜின்னே நீங்கள் வயன்கிட்ட கேட்டதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் வயனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிடுறான். உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்கன்னா, நான் ஓகே சொன்னாலும் ஜின் ஓகே சொல்ல மாட்டார், ஸோ நம்ம வந்துட்டு விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பீங்க. ஆனால் ஜின் வந்து இப்படி ஒரு பதிலை சொல்லுவார் நீங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படி சைலண்ட்டாக பார்த்துட்டு இருக்கீங்க. சின்ன வந்துட்டு மம்மா தூக்கு மம்மா, டாடா மம்மாவை தூக்க சொல்லு. வயன் அவன் தான் தூக்க சொல்கிறான்ல, தூக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். நீங்களும் வந்துட்டு சின்னுவை தூக்கிக்கிறீங்க. ஸோ தூக்கிட்டு அப்படியே வெளியே போயிடுறீங்க. அவங்க அம்மா ஜின் உனக்கு ஓகேவா, உனக்கு வயனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகேவா? ஓகே தான். எனக்கு அவள் மேலே லவ் வந்தோ இல்லை அவளை பிடிச்சோலாம் கல்யாணம் பண்ணிக்கல சின்னுக்காக. சின்னு அவகிட்ட ரொம்ப டெப்டாக இருக்கான், அதாவது அவள் மேலே அப்படி ஒரு ஒப்சஸ்டாக இருக்கான். அவனை என்னால் பிரித்தா கூடியும் அவனை சந்தோஷமாக வச்சுக்க முடியுமா எனக்கு தெரியல. ஈவன் இந்த 1 வீக்காக அவன் என் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை. அவனுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வயந்தான் தேவைப்படுறான் என்னை விட. ஸோ அவனை பிரித்து அவன் மனசை கஷ்டப்படுத்த எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ அவனுக்காக இந்த கல்யாணத்தை நான் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு போயிடறான். கெல்வின் கல்லின்லாம் வந்து மூஞ்சி பார்த்து ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணிக்கிறாங்க. ஜாரா யாராலாம் ஒரு வேலையாக நம்ம 3 பேரும் ஒரே வீட்டுக்கு மருமகளாக வரப்போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களாம் ரொம்ப ஸ்மைலோடு வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்படியே வந்துட்டு ஒரு 1 மந்த் 2 மந்த் அப்படியே ஸ்கிப் ஆயிரும். நீங்கள் காலேஜ் போகிறது, வீட்டுக்கு வர்றது, அந்த மாதிரி வேலைங்களில் தான் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ இப்படியே தான் வந்துட்டு டேஸ்லாம் போயிட்டு இருக்குது. ஸோ போயிட்டே இருக்கும்போது ஒரு ஃபைனல் இயர் முடிக்கிறதுக்கு இன்னும் ஒரு 2 மந்த்ஸ் இருக்குது. அந்த கேப்பில் உங்களுக்கும் ஜின்னுக்கும் கெல்வினுக்கும் ஜாராக்கும் கெலினுக்கும் யாராக்கும் 3 பேருக்கும் மேரேஜ் நடக்குது. 3 பேரும் அட் அ டைமில் மேரேஜ் பண்ணிக்கிறீங்க. ரொம்ப அழகாக கிறிஸ்டின் ஸ்டைலில் வந்து மேரேஜ் முடியுது. நீங்கள் மேரேஜ் முடிஞ்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் பார்ட்டி வைக்க சொல்லி உங்களுக்கு வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. உங்கள் 3 பேர்கிட்டையும், ஐ மீன் உங்கள் 5 பேர்கிட்டையும் கேட்டுகிட்டே இருப்பாங்க.
ஸோ ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்களுமே பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் உங்களோட ஓன் மணி உங்களோட ஓன் சேவிங்ஸை போட்டு ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறீங்க. அதில் அவ்வளோ அழகாக ஒரு ரெட் கலர் saree வியர் பண்ணிவிட்டு சின்னுக்கு அழகாக ஒரு ஒயிட் கலர் ஷர்ட் போட்டு Black கலர் ஃபேன் போட்டு அவனை தூக்கிக்கிட்டு நீங்கள் அப்படியே வரீங்க. பக்கத்துலேயே வந்து நம்ம ஜின் Black கலர் ஷர்ட் போட்டு Black கலர் ஃபேன் போட்டு அழகாக வந்து Black கலர் கோட் போட்டு அவருமே நடந்து வராரு. ரொம்ப அழகாக வந்துட்டு அந்த பார்ட்டி வந்து நடக்க ஸ்டார்ட் ஆகுது. கலின்லாம் ஒரே ட்ரெஸ் கோட் இல்லை, ஆனால் வந்துட்டு வேறு வேறு மாதிரி ஆனால் ஒரே பேட்டர்னில் தான் வந்துட்டு இருக்கீங்க. ரொம்ப அழகாக வந்து அந்த பார்ட்டியுமே முடிஞ்சிட்டு 3 பேருமே வந்து கம்பெனிக்கு போகலாம் அப்படிங்கிற பிளான் பண்ணிட்டாங்க. அதாவது நம்ம ஜின்னும் கலின் 3 பேருமே தான் அந்த பிஸ்னஸை வந்து ஜின் வந்துட்டு நீங்களும் ஓவர்டேக் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ அதனால் 3 பேருமே வந்துட்டு அந்த கம்பெனி எடுத்துக்கிட்டு அவங்க 3 பேருமே தான் வந்துட்டு கம்பெனி ரன் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் 3 பேர் ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு உங்களோட டேஸ்லாம் போயிட்டு இருக்குது. இப்படியே உங்களோட ஃபைனல் எக்ஸாம்ஸும் வந்து நீங்கள் ஃபைனல் எக்ஸாம்ஸும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுறீங்க. ஸோ இப்படியே தான் நீங்களும் ஜின்னும் பேசிக்குவீங்க, ஆனால் ரொம்ப க்ளோஸ்லாம் கிடையாது. நீங்களும் சின்னும் ஒன்றா தான் தூங்குவீங்க, 2 பேரும் ஒன்றாவே தான் இருப்பீங்க. இன்ன வரைக்கும் நீங்கள் ஜின்னோட ரூமுக்கு போனதே கிடையாது. ஜாரா யாரா 2 பேருமே ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க, உங்கள் வீடெல்லாம் அப்படியே ரொம்ப ஜாலியாக இருக்கும். அப்போ தான் ஒரு நாள் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஜாராவை கூப்பிட்டுட்டு நீங்களும் ஜாராவும் சின்னவை தூக்கிட்டு வெளியே ஒரு பெரிய மாலுக்கு வந்து போயிருப்பீங்க க்ராசரிஸ்லாம் ஷாப் பண்ணுறதுக்காக. ஸோ 2 பேருமே போயிருப்பீங்க. ஜாரா தான் வந்துட்டு சின்னு வந்து கையில் வச்சுருப்பா. அவளுக்கு வந்து 3 month ஆகிருக்கும். ஸோ அவள் வந்துட்டு அப்படியே ஃபுல்லாக ரோம் பண்ணிட்டு அந்த க்ராசரிஸ்லாம் எடுத்து போட்டுட்டு இருப்பா. நீங்கள் வந்துட்டு அப்படியே எல்லா க்ராசரிஸ்லாம் எடுத்து போட்டுட்டு அந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் ஷாப் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அப்போ அங்கே வந்துட்டு அந்த ஸ்டோருக்குள்ளே வந்துட்டு ஒருத்தவங்க வராங்க. பார்த்தா அவங்க ஃபேஸ்லாம் வந்துட்டு ஃபுல்லாக அப்படியே வெந்து போயிருக்கு. நீங்கள் அவங்கள பார்த்து பயங்கர ஷாக் ஆகி அப்படியே ஒரு மாதிரி பேனிக் ஆகுறீங்க. சின்ன வேற ஒரு மாதிரி பார்த்துட்டு பயப்படுறான். ஸோ அங்கே வந்துட்டு கன்லாம் வச்சு மிரட்டி உங்களை யாரும் எதுவும் நாங்கள் பண்ண மாட்டோம், ப்ளீஸ் வயன் நீயாவே வந்துரு, இல்லை அப்படின்னா உனக்கு உன் உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிற மாதிரி சாம் வந்து சொல்கிறான். நீங்கள் இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்னு நீங்கள் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கீங்க. அவன் வந்துட்டு சின்னக்கிட்ட போயிட்டு இவன் உன் குழந்தை தானே, நீ வரலனா இவனை தூக்கிட்டு போயிடுவேன் அப்படின்னு வந்து அவன் சொல்கிறான். நீங்கள் அப்படியே பயந்துட்டு பார்க்குறீங்க. அவன் வந்துட்டு அந்த குழந்தைய அப்படியே ப்ரொடெக்ட் பண்ண மாதிரி அப்படி பிடிச்சிக்கிறான். ஸோ அவன் வந்துட்டு என்ன பார்த்துட்டே இருக்க வாடி அப்படிங்கிற மாதிரி உங்களோட ஹேரை வந்து அப்படி க்ரிப் பண்ணி இழுத்துட்டு போகிறான். ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு கதறிட்டே போகிறீங்க. ஆனால் நோ யூஸ். அவன் வந்து உங்களை வேகமாக போய் ஒரு ஜீப்பில் தள்ளி உட்காரு, கத்துனன்னு வையேன் அப்படியே இங்கேயே அறுத்து போட்டுட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து மிரட்டுறான். நீங்கள் வந்துட்டு பயந்துட்டு அப்படி சைலண்டாக உட்காந்துக்கிறீங்க. ஜாரா வந்து ஃபோன் பண்ணி இங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் கலின் கிட்ட சொல்லிடுறான். கலின் வந்து அவங்க அண்ணா ஜின் கிட்ட வந்து சொல்லி அவங்க 3 பேரும் வந்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஜாரா வேகமாக வீட்டுக்கு போயிருப்பா. வீட்டுக்கு போனால் உனக்கு எதுவும் இல்லைல்லடா சின், உனக்கு எதுவும் இல்லைல்ல சின்ன, உனக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜின் வந்துட்டு கேட்டுகிட்டே இருக்கான். சின்ன அப்பா எனக்கு ஒன்றும் இல்லை, மம்மாவை தான் கூட்டிகிட்டு போயிட்டாங்க, மம்மா எங்கேயோ போயிட்டாங்க, மம்மான்னு அழுவ ஆரம்பிச்சிட்டான். ஸோ அப்படியே வந்துட்டு அந்த யாரு சாயந்தரமே ஆயிடுது. இங்கே தான் ஃபோன் வருது ஜின்னுக்கு. ஹலோ ஜெயின், எப்படி இருக்க? உன் குரலை கேட்டு ரொம்ப நாளாச்சு. சங்குவான், நான் தான் கரெக்டாக தான் கெஸ் பண்ணியிருக்கேன். உன் ஒய்ஃப் வயன் என்கிட்ட தான் இருக்கா. உன்னால் காப்பாற்றவே முடியாது. என்ன சொன்ன? என் தம்பியை ஃபைட் பண்ணுறதுக்கெல்லாம் லாக்கி இல்லை. போய் உங்கள் அண்ணா கிட்ட சொல்ல. நீ ஏன் தம்பி மூஞ்சிலே நீ எவ்வளோ பெரிய ஆசிட் அடித்தேன். நான் ஏதாவது கேட்டேனா? 1 வருஷமாக கேட்டேனாடா. அவன் சரியாகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணேன். அவன் சரியாயிட்டான். இதுக்கப்புறமும் நான் வெயிட் பண்ணால் எந்த அர்த்தமும் கிடையாது. எவ்வளவு தைரியம் இருந்தால் என் அப்பனை கொன்று இருப்பேன். இப்போது என் தம்பி மூஞ்சில் ஆசிட் அடிச்சிருப்பேன். வயன்லாம் ஒரு விஷயமே கிடையாது. என் தம்பி என்ன உன் ஒய்ஃபை லவ் பண்ண நினைக்கிறியா? கிடையவே கிடையாது. அவளை ஜஸ்ட் யூஸ் பண்ணிக்க நினச்சான். ஆனால் உன் ஒய்ஃப் அது ஒத்துக்கல. அதனால தான் வயனை வந்துட்டு அடிக்க வந்தான், அதாவது ஆசிட். அதில் நீ என்னமோ பெரிய ஹீரோயிசம் பார்க்குற மாதிரி பெரிய இவனாட்ட வந்து காப்பாற்றுறங்கிற பேரில் காப்பாற்றி ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். போகிற நேர் வழியில் வலிவே கெடுத்து விட்டுடா ஜின். இப்போ நீ உன் ஒய்ஃபை காப்பாற்ற முடியும்னு நினைக்கிற? அவள் என்கிட்ட தான் இருக்கா. அவளை நான் இப்போ நினச்சா கூட என்ன வேணால் பண்ணுவேன். என் தம்பி யூஸ் பண்ணிக்கணும்னு நினச்சத நானே கூட பண்ணிக்கலாம் இல்லையா? நாங்கள் 2 பேருமே இந்த
வேலையை பார்க்கலனா வெளியே நிற்கிறானுங்க என் பாடி கார்ட்ஸ் வெறிக்கொண்டு, அவனுங்கள வச்சு பண்ண வைப்பேன். இல்லை இல்லை அப்படிலாம் பண்ணிடாத, தயவு செஞ்சு என் ஒய்ஃபை விட்டுரு, என் ஒயனை விட்டுரு அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து கெஞ்சுறான் ஜின்னு. அதை மட்டும் நினச்சிடாத. முடிஞ்சா முடிஞ்சா நான் சொல்கிற லொக்கேஷனுக்கு வா. என்ன சொன்ன? எங்கள் அப்பனை போட்டு தள்ளிட்டா நீ பெரிய மாஃபியான்னு நினைப்பா? கிடையவே கிடையாது. நான் இருக்க வரைக்கும் இந்த ஒரு விஷயத்த உன்னால் நிறைவேற்றிக்கவே முடியாது. ஒயனில் ஒரு ட்ரம்ப் கார்டு, அவளை வச்சு தான் உன்னை வரவேற்க முடியும். மற்றபடி அவளுக்கும் இதுக்கும் எந்த ஒரு விஷயமும் கிடையாது. உனக்கும் எனக்கும் இருக்கிற பகையை வச்சு இன்னைக்கு நான் ஒயனை முடிக்க போகிறேன். இல்லை இல்லை நீ அவளை எதுவும் பண்ணிடாத, நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அங்கேயா ஜங்குவான் எதுவுமே காதில் வாங்கிக்கல, உங்களை பளீர்னு கணத்தில் விடுறான். நீங்கள் அப்படியே அழுகுறீங்க. ஜின் ஜின் என்னை காப்பாற்றுங்க ப்ளீஸ், நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பயங்கரமாக அழுகுறீங்க. அவன் உங்களை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான். அடித்து உங்களுக்கு பிளட்டே வந்துடுது. அந்த அளவுக்கு வந்து அவன் அடிக்கிறான். நீங்கள் அதெல்லாம் வந்துட்டு வாங்கிட்டு அழுதுட்டு இருக்கீங்க. ஜின்னுக்கு இங்கே மனசெல்லாம் துடிக்குது. ஏன்னா ஜின்னுமே உங்களை லவ் பண்ணுறான், நீங்களுமே அவனை லவ் பண்ணுறீங்க. ஆனால் சொல்லிக்கிட்டது கிடையாது. ஸோ ஜின் வந்துட்டு இதோ இதோ நான் உடனே வரேன், ப்ளீஸ் அவளை அடிக்காத, எதுவும் பண்ணிடாத அப்படிங்கிற மாதிரி வேகமாக வரான். அவனுக்கு வந்துட்டு அவன் ஒய்ஃபு வந்துட்டு இதே மாதிரி அவங்க கடத்தி வச்சுருக்கும்போது ஜின்னை வந்து இந்த மாதிரி தான் வந்து கேள்விகள் கேட்டிருப்பாங்க. ஆனால் ஜின்னால் போயிருக்க முடியாது, ஏன்னா பாரிஸில் வச்சு அவளை லாக் பண்ணியிருப்பாங்க. இவள் வந்துட்டு இப்போ கிட்ட தானே இருக்கா. ஸோ எப்படியாவது அவளை விட்ட மாதிரி இவளையும் விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜின் வேகமாக வரான் கார் எடுத்துகிட்டு. அங்கே பார்த்தா அவங்கள பயங்கரமாக அடிக்கிறான். ஜின்னு வந்து எல்லாரையும் போட்டு அடிக்கிறான், வெளியே இருக்கவனுங்களெல்லாம் போட்டு அடிக்கிறான். அங்கே பார்த்தா சாமோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் ஜின்னோட கை 2த்தையும் பிடிச்சிக்கிட்டு, ஏன் மூஞ்சிலாடா நீ ஆசிட் அடித்த, இப்போ நான் அடிக்கிறேன் உன் மேலே ஆசிட், எவன் வந்து தடுக்கிறான்னு நானும் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு ஆசிட் அடிக்க வரும்போது கல்லின் வந்து அவங்க ஒரு பெரிய இதை வச்சு தடுத்துடுறாங்க. ஸோ அவங்க வந்துட்டு பார்க்குறாங்க, நான் உன்னை தனியாக தானடா வர சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குவான் கேட்குறான். ஜின்னு வந்துட்டு நான் தனியாக தான் வந்தேன், இவனுங்க எப்படி வந்தானுங்கன்னு எனக்கு தெரியாது, ப்ளீஸ் ஒயன் எதுவும் பண்ணிடாத ப்ளீஸ் அப்படின்னு வந்து அவன் அழுகுறான். இங்கே கல்லின் வந்து அவனுங்களும் சண்டை போடுறாங்க, ஜின்னும் சண்டை போடுறா, ஜின்னோட ஆளுங்கள்லாம் வந்து சண்டை போடுறாங்க. அப்படியே ஒரு பெரிய ஃபைட்டுக்கு அப்புறம் ஜங்குவான் வந்து உங்களோட நெக்கு கிட்ட வந்து அவனோட கன்னை பாயிண்ட் பண்ணுறான். நீங்கள் வந்துட்டு அப்படியே அலர்ந்து கத்துறீங்க, ரொம்ப கத்துறீங்க, அழுகுறீங்க, அப்படியே அழுது அழுது உங்களுக்கு தொண்டையெல்லாம் அடிக்குது. அவன் எதுக்குடி கத்துற அப்படிங்கிற மாதிரி புடனிலே ஒரு அடி வைக்கிறான். நீங்கள் அப்படியே வந்து திரும்பி அவனை பார்த்துட்டு ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டே இருக்கீங்க. ஜின்னு வேகமாக வந்து அவனை அடித்து அந்த கன்னை வாங்கி டபார்னு அவனை சுட்டிடுறான். உங்களுக்கு அப்படியே ஷாக்காக இருக்குது. அந்த பிளட்டெல்லாம் வந்துட்டு ஜின்னோட மேலே அப்படியே வந்து தெரிச்சிருக்கு. அவன் வேகமாக வந்துட்டு உங்களை கட்டி பிடிச்சிட்டு ஒயின் உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, ஒயின் உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, நீ சேஃப் தானே, உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல. இல்லை ஜின் எனக்கு ஒன்றும் ஆகலை, நான் நல்லா இருக்கேன். ஒயின் ஐம் சாரி, நான் உன்னை இத்தனை நாளாக ஹர்ட் பண்ணிட்டேன், இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன், என்னை மன்னிச்சிரு ஒயன், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கட்டி பிடிச்சி உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணி அழுகுறான். நீங்களுமே அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அவன் வந்து வீட்டுக்குமே அவங்கள கூப்பிட்டுட்டு வந்துடுறான். அவங்க அடித்து போட்டு அவனுங்களை எல்லாம் போலீஸ் பிடிச்சிட்டு, அப்புறம் ஜங்குவானை ரொம்ப நாளாக போலீஸே வந்து கொல்லணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பாங்க. ஃபைனலி ஜின்னே பண்ணி அவனை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டான். ஸோ அப்படி நீங்களும் ஜின்னும் அப்புறம் வந்து கல்லின்லாம் வீட்டுக்கு வந்துடுறீங்க. வீட்டுக்கு வந்தால் எல்லோரும் உக்காந்துட்டு இருக்காங்க, எல்லாம் வேகமாக எழுந்துச்சி ஓடியாராங்க. உங்கள் அத்தை வந்து ரொம்ப அழுதுட்டு அவங்களுமே அழுதுட்டு இருக்காங்க. இங்கே சின்னுவும் வந்து சமாதானமே படுத்த முடியல, அவனுமே அழுதுட்டு இருக்கான். நம்ம ஜாராக்கு வந்து 3 மாதம் ஆரம்பிச்சிடுச்சு, யாராக்கு வந்து 1 மாதம், அப்போ தான் ஃபஸ்ட்டு மந்த்து. ஸோ அதனால் அவளுமே அழுகுறா. நீங்கள் வந்துட்டு எல்லோரும் நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வந்துட்டு சொல்கிறீங்க, அப்படி ஒரு மாதிரி அழுதுகிட்டே சொல்கிறீங்க. எல்லோரும் கொஞ்சம் சால்வ் ஆகி உங்களை ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ளெல்லாம் கூப்பிடுறாங்க. வீட்டுக்குள்ளே போயிட்டு வேணுமா நீ போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வாடா, இந்த ட்ரெஸ்ஸை எரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்களும் சரின்னு சொல்லிட்டு போய் ரெஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு வேறு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ தான் வந்து நீங்கள் சின்னுவை தூக்குறீங்க. சின்னு வந்ததுலேருந்து மம்மான்னு அழுதுருப்பான். ஆனால் நீங்கள் தூக்கியிருக்கவே மாட்டீங்க. இப்போ தான் அவனை தூக்கிட்டு மம்மாக்கு ஒன்றும் இல்லைடா, மம்மா பாரு நல்லா இருக்கேன், மம்மா திரும்ப வந்துட்டேன், நீ எதுக்கு அழுகுற, மம்மா என்னை விட்டு போயிடாத மம்மா ப்ளீஸ் மம்மா என்னை விட்டு போயிடாத அப்படிங்கிற மாதிரி அவன் ஹக் பண்ணிவிட்டு அழுகுறான். நீங்களுமே அவனை கிஸ் பண்ணிவிட்டு அவனை வந்துட்டு பால்லாம் கொடுத்து ஃபீட்லாம் பண்ணி அவனை தூங்க வைக்கிறீங்க. அவனுமே வந்து அழகாக தூங்கிடுறான். ஜின்னுக்கு வந்துட்டு இன்றைக்கி தான் வந்துட்டு உங்களை லவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருப்பான், ஐ லவ் யூ அப்படிலாம் சொல்லியிருப்பான். நீங்களுமே ஐ லவ் யூ டூ அப்படின்லாம் சொல்லிட்டு வந்திருப்பீங்க. ஸோ ஜின்னு வந்துட்டு உங்களை இப்போ பார்க்குற பார்வையே வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க,
என்னாச்சு? ஏன் இப்படி பார்க்குறீங்க? அதுவா, இத்தனை நாளாக உன்னை நான் என் ஒய்ஃபாக ஏற்றுக்கிட்டது இல்லைல்ல. ஸோ இன்றைக்கி என் ரூமுக்கு வா, இன்றைக்கி நான் உன்னை முழுசாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க ஷாக்குடா. அவன் வந்துட்டு, என்ன அப்படி பார்க்குறேன்? அதான் நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 5 மாதம் ஆயிடுச்சு. ஸோ ஒன்றும் தப்பு இல்லை, நீ என் ஒய்ஃப் தானே, வா அப்படின்றான். நீங்கள் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறது உங்கள் அத்தை கேட்டுட்டு லைட்டாக சிரிக்கிறாங்க. சின்னு, என்ன பாட்டி இன்னைக்கு நீ பாட்டிக்கிட்ட தூங்குறியா? ம் சரி பாட்டி அப்படின்னு அவனுமே சொல்லிடுறான். அவனை தூக்கிட்டு அவங்க அம்மா வந்து ரூமுக்கு போயிடுறாங்க. அப்புறம் வந்து கெல்வின்லாம் அவங்க ஒய்ஃபோட அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. இங்கே நீங்கள் தான் ஒரு மாதிரி அப்படியே ஹெசிடேஷனோட வெளியே நின்றுட்டு இருக்கீங்க ரூமில். டக்குன்னு சின்ன என்னென்னு நினச்சானே தெரியல, ரூமை டபார்னு திறந்து உங்களை பட்டார்னு உள்ளே இழுத்துட்டான். உள்ளே இழுத்துட்டு அப்படியே லைட்லாம் ஆன் பண்ணுறான். அந்த ரூம் ஃபுல்லாக நீங்கள் சுற்றி பார்க்குறீங்க. அங்கே வந்துட்டு அவன் பழைய ஒய்ஃபோட ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோ பார்த்தோன்னே இது என்ன மாதிரி இருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அதே மாதிரி ஆப்போசிட்டில் உங்களோட ஃபோட்டோ, உங்கள் 2 பேர் மேரேஜோட ஃபோட்டோ ரொம்ப அழகாக பெருசாக சின்னும் நடுவில் வச்சு அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் அதை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. சின்ன வந்துட்டு உங்களை அப்படியே இழுத்து கிஸ் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் நடக்க வேண்டியதெல்லாம் உங்களோட ஓன் இமேஜினேஷன் போட்டுக்கோங்கடா மீஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் 2 பேரும் ரொம்ப அழகாக ரொமான்டிக்காக ஃபைனலி 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டீங்க. 2 பேரும் ஜாலியாக வந்துட்டு உங்களோட டேவை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. அன்றைக்கி நைட் ஃபுல்லாக ரொம்ப ஹாட் அண்ட் ஸ்வீட்டாக அப்படி வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ மார்னிங்குமே ஆகிடுச்சு, 2 பேரும் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே தூங்குறீங்க. 2 பேரும் நல்லா தூங்கி அப்புறமா வந்து ஒரு ஆஃப்டர்நூன் போல் எழுந்துச்சி கீழே வரீங்க. எல்லோரும் மாதிரி கேன்னு சிரிக்கிறாங்க. உங்களுக்கு அதெல்லாம் தெரியுது. ஜென்னு வந்துட்டு, எதுக்குமா அப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லைடா, அடுத்த சின்னுக்கு ரெடி பண்ணுற போலியே அப்படிங்கிறவங்க அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி ஷை ஆகிட்டீங்க, ஒரு மாதிரி எம்பரஸ்மெண்ட்டாக இருக்குது உங்களுக்கு. ஜின்னு வந்துட்டு, ஏமா அடுத்த சின்ன வந்தால் கொஞ்சம் மாட்டியா என்ன? சேச்சா, நான் அப்படி சொல்லலடா, நீ எத்தனை குழந்தை பெற்று கொடுத்தாலும் நான் சந்தோஷமாக கொஞ்சுவேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ இப்படியே ஒரு 1 month ஸ்கிப்பு. அவங்க சொன்ன மாதிரியே அடுத்த சின்ன உங்கள் வயிற்றில் வளர்றான். ரொம்ப அழகாக வந்துட்டு உங்களோட ப்ரெக்னென்சி டேஸ்லாம் போயிட்டு இருக்குது. ஒரு குழந்தைக்கு என்னென்னலாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுவான். அந்த மாதிரி வந்து உங்களை பார்ப்பான். நீங்களுமே அப்படி தான் ரொம்ப லவபிளாக, 2 பேருமே ரொம்ப லவபிளாக இருப்பீங்க. உங்கள் கால் அமுக்கி விட்டுட்டு இருக்கான். ஜின், என்னவன்? இல்லை, உனக்கு உன்னோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் முக்கியமா இல்லை நான் முக்கியமா? என்னவா இது கேள்வி? சொல்லு. சரி ஓகே, எனக்கு அவள் தான் முக்கியம். என்ன, அவள் தான் முக்கியமா? அவள் தான் என் ஃபர்ஸ்ட் லவ். ஸோ ஃபர்ஸ்ட் லவ் தானே ஃபர்ஸ்ட் பிடிக்கும். ஓ, அவள் ஃபர்ஸ்ட் லவ்வாக இருந்தாலும் நீ தான் என் பெஸ்ட் லவ் அப்படின்னு உங்களை கவுத்திடுறான். இப்படி தான் உங்களை வந்து ஃப்ளர்ட் பண்ணி உங்களை கவுத்திடுவான். ஸோ இப்படியே வந்துட்டு உங்களோட டேஸ்லாம் போயிட்டு இருக்குது. உங்களுக்கும் அவனுக்கு ஒரு அழகான க்யூட்டான ஒரு குட்டி பாப்பா பிறக்கிறா. ஹாப்பி எண்டிங். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹாப்பியாக உங்களோட லைஃப்பை வந்து லீட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த ஸ்டோரி பிடிச்சின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் வந்து டியூரேஷன் அதிகமாக போட சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் இவ்வளோ டியூரேஷனோட பர்த்டே ஸ்பெஷல் 1 ஷாட் கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்டும் தான் எனக்கு பூஸ்ட் அப். இன்னும் நிறைய ஸ்டோரிஸை வந்து நான் வந்துட்டு போட ட்ரை பண்ணுறேன். அவ்வளோதான்டா, நான் ரொம்ப வந்துட்டு இழுத்துட்டு போயிட்டேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி வந்துட்டு என் வாய்ஸ் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். நான் முன்னாடியே வந்துட்டு வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிட்டேன். பட் எடிட் பண்ணுறதுக்கு தான் எனக்கு வந்து சுத்தமாக டைம் இல்லை. ஃபைனலி நான் 1 ஷாட்டை வந்துட்டு எடிட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ அதனால தான் நான் இன்றைக்கே போஸ்ட் பண்ணுறேன். ஜாய்கிட்ட கூட நான் சாட்டர்டே தான் போடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் எனக்கு கொஞ்சம் இப்போ டைம் இருந்தனால நான் எல்லா ஒர்க்கையும் முடிச்சிட்டேன். ஸோ கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லிவிடுங்க. தேங்க்யூ, பாய், லவ் யூ சரங்கே. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.